வேற ஜீன் மாடிஃபைடு மாடுங்கள்லாம் கிடையாதுன்ற மாதிரி இதில் ப்ரூஃப் பண்ணி நம்ம சர்டிஃபிகேஷனும் வாங்கி வச்சுருக்கோம்னா காய்ச்சினதுலேருந்து பெற போட்டதை மோராக்கி மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து காய்ச்சறது மட்டும்தான் நெய். நெய்யை பற்றி நிறைய வதந்திகள் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்ற பொய்யும் இருக்குது. நெய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையிலேருந்து பாலை கறந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்த இதை என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி நல்லா காய்ச்சுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக காய்ச்சின பிறகு அதை தயிராக்கிடுவோம். தயிராக்கி தயிர்லேருந்து அப்புறம் தயிர் தனியாக மோர் தனியாக, அதாவது மோராக்கி மோர்லேருந்து கடையிறது தான் வெண்ணெய். ஸோ அந்த வெண்ணெய் தான் இப்படி இருக்கும். இப்படி கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது இதில் 2 அவுட்புட் வரும். ஒன்று வந்து வெண்ணெய், இன்னொன்று பட்டர் மில்க்கும். ஸோ இந்த வெயில் காலத்தில் வந்து இளநீ எவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட சிறந்த பானம்ன்றது வந்து இந்த மோர். இந்த மோரில் ப்ரோபயாட்டிக் இருக்குது. இதை தவிர்த்து இந்த மோரை வந்து இப்போ சர்டிஃபிகேஷனுக்கு கூட அனுப்பிச்சு, ஸோ அதில் வந்து BCM 76 இல்லை. ஸோ எந்த ஒரு நச்சு பொருளுமே இல்லை. ரெண்டாவது வேற ஜீன் மாடிஃபைடு மாடுங்கள்லாம் கிடையாதுன்ற மாதிரி இதில் ப்ரூஃப் பண்ணி நம்ம சர்டிஃபிகேஷனும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மோரை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இது 8 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட நாங்கள் வெளியே வச்சு செக் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கேண்டிடா ஈகோலின்ற மாதிரி எந்த ஒரு கெட்ட பாக்டீரியாவும் இல்லை. லாக்டோபாசிலஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குன்றதை இது வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணி சாலிகிராமத்தில் உள்ள யூனிபிக் லேப்ல வந்து நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நெய்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பால்லேருந்து கடைஞ்சி எடுக்கக்கூடியது வந்து நெய்யே கிடையாது. அது பேர் வந்து கொழுப்பு. ஸோ நெய்ன்றது என்ன, அப்போலேருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சினதுலேருந்து பெற போட்டதை மோராக்கி மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து காய்ச்சறது மட்டும்தான் நெய். ஸோ இந்த ப்ரொசீஜரில் பண்ணும்போது யார் வேணாலும் சாப்பிட்லாம், எந்த வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம், எந்த நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். நிறைய ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அல்சரு, அசிடிட்டி, தைராய்டு, ஈவன் கேன்சருக்கு பஞ்சகவ்யா செய்கிறது கூட இந்த நெய் வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம வந்து இப்போ செடிகளுக்கு பஞ்சகவ்யம் சொன்னோமோ அதே மாதிரி சாப்பிட்ற பஞ்சகவ்யமும் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்டுமே அந்த ஒரு செக்கிங்குமே நம்ம வந்து ப்ரொசீஜர் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஃபைனலாக வரும்போது சாப்பிட்ற பஞ்சகவ்யமும் நம்ம வெளியே விடலாம். வெண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் நான் வெண்ணெயாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன்னா, நிறையா ஃபார்மில் வந்து வெண்ணெய் கொடுக்க மாட்டேன்றாங்க, நெய்யாக தான் கொடுக்குறாங்க, நெய்யில் கலப்படம் இருக்குன்ட்டு. எனக்கு யார் கால் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து வெண்ணெய். ஏன்னா வெண்ணெய் வாங்கி நீ காய்ச்சும் போது தான் ஒவ்வொரு நாளும் என்ன கலர் அது மாறுது, என்ன கன்சிஸ்டன்சி மாறுதுன்னு தெரியுது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நெய் வாங்கும் போது நம்ம காய்ச்சும் போது இப்படி தானே இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வாங்கும் போதே நெய்யாக வாங்கும் போது இதை வாங்கி வச்சுட்டு பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ நெய் கலரை பற்றி நிறையா விஷயங்கள் எல்லோரும் கேட்குறாங்க. நெய் கலர் காய்ச்சறதை பொறுத்து இருக்குங்க, பால் காய வைக்கிறது பொறுத்து இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் காய்ச்சறதை பொறுத்து இருக்குது. ஒரே மாதிரி கலரில் வர்றதுக்கு நம்ம ஒன்றும் மிஷின் மேட் செய்யலை. இந்த டிகிரி வந்தோன்னே ஆஃப் ஆகிடணும், இந்த டிகிரி வந்தோன்னே ஆஃப் ஆகிடணும். இப்போ நான் 4 மணி நேரம் பால் காய்ச்சும் போது அது ஒரு கலர், ஒரு நேரம் நம்ம மறந்துடும் போது 5 மணி நேரம் ஆச்சுன்னா அது ஒரு கலர். ஸோ நெய் கலர் அதே மாதிரி லிக்விடிட்டியாக இருந்தால் தான் நெய் வந்து ஒரிஜினல் நெய், அதுக்கப்புறம் சாலிடாக இருந்தால் ஒரிஜினல் அப்படிலாம் கிடையாதுங்க. குளிர்காலம் ஆகும்போது அது வந்து உறையக்கூடிய தன்மையும் அந்த நெய்க்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நேற்று ஊற்றி வச்ச நெய், இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நல்லா இது லிக்விடு தன்மையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அது செட்டில் டவுன் ஆகும். ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அது ஒயிட் கலரில் மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியிலலாம் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ நெய்யை பற்றி நிறைய வதந்திகள் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்ற பொய்யும் இருக்குது. நெய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்போதுலேருந்து எப்படி கால்நடைகள் தோன்றுச்சோ அப்போதுலேருந்து நெய்யின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால தான் எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லை. இப்போ 20 வயசுலேயே எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு நம்ம நெய்யின்ற ஒரு விஷயம் எடுக்காது. நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறது நெய் எடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு முதல் காரணம் பியூரஸ்ட் ஃபார்மில் கிடைக்கல அப்படின்னு. 2 விஷயம் வேர்ல்டுலேயே பியூரஸ்ட் ஃபார்மில் கிடைச்சா அது நம்ம தாங்க லக்கியான பர்சன். ஒன்று ஹனி, இன்னொன்று வந்து கீ. ஸோ இதில் எந்த கலப்பமுடமும் இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், லேப் டெஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம A2 மாட்டில் எடுக்கக்கூடிய பிலனோ ப்ரொசீஜர் நெய்ங்க.